போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் நானே ஹஸ்பண்டும் வந்து ஒரு இடத்துக்கு போகலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோமா, அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. ஸோ நாங்கள் எங்கே போனோம், எதுக்கு போனோம், எப்படி போனோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா சிறுவாபுரியில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். சரியான வெயில், மத்தியானம் 2 மணிக்கு போனோம். 2 மணினா வீட்டிலேருந்து ஒரு 1:30க்கு மேலே கிளம்பியிருப்போன்னு வைங்களேன். அங்கே போகிற வழியில் பைபாஸ் தான், பாதி இடம் பைபாஸ் தான். ஆனால் மீதி இடம் திடீர்னு ஒரு இடம் காமிச்சவங்க பாருங்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் ஏரி மாதிரி ஒரே தண்ணி. ஆனால் ஏரியில் அந்த வயக்காடில் அந்த அளவுக்கு தண்ணி பாய்ச்சி வச்சுருக்காங்க. அவங்க அதில் வந்து நம்ம அந்த இப்போ டிராக்டர்லாம் ஓட்டிகிட்டு போனாங்களே, அதெல்லாம் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். பட் நேரில் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்து அப்படியே என் ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தாங்களா, ரோட்டை பார்த்துட்டு நான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பசுமையாக இருக்கிற அந்த வயலை வந்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். வயலில் எப்படி இருந்துச்சுன்னா நெல்லாம் கதிர் விட்டு அழகாக இருந்துச்சு. அந்த வீடியோவை இதில் பார்த்துட்டே வாங்க. நீங்களும் நான் ரசித்ததெல்லாம் நீங்களும் சேர்ந்து என் கூட சேர்ந்து ரசிங்க. என்னாச்சு திடீர்னு வீடு நின்று போயிட்டு அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு வண்டியை நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த நெல் கதிரை வந்து நல்ல பக்கத்தில் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னாங்க. வேணா உள்ளே இறங்குறியா அப்படின்னாங்க. அது ரொம்ப தப்பு, அப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு நாங்கள் தூரமாக இருந்து, அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க, நானும் தப்பு அப்படி சொல்லிட்டு அப்படி தூரமாக இருந்து அதோட அழகாக ரசித்து அப்படியே திரும்ப கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ இங்கே கோயிலில் வந்து பார்த்தா செம்ம சர்ப்ரைஸ். என்னென்னா கூட்டமே இல்லை, ஒருத்தர் 2 பேர் தான் அங்கங்கே போயிட்டுருக்காங்க. போய்கிட்டு வந்துட்டீங்களா? ஃப்ரீயாக சாமி கும்பிட்டீங்களா? நல்லா ஃப்ரீயாக தரிசனம். நின்று நிதானம் பார்த்துப்பாங்க, ஆளே இல்லைன்னு இருக்காங்க. சரி சரி, நின்று நிதானமாக பார்த்துட்டு நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கொடி மரத்தில் ஒன்றா முழுந்து கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு ஆட்டோ உட்காந்தாச்சு. ஹாப்பி? ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே. 5 வாரம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தங்கத்தடை இல்லாமல் அதை பார்க்க வந்தாச்சு. இந்த வாரம் நான் ரொம்ப ஃப்ரீ தெரியுமா? ரொம்ப ஃப்ரீ தான். மலமலமலமலன்னு போயிட்டோம். நிற்கவே இல்லை, எந்த ஒரு இடத்துலையும் நிற்கல. நடந்துட்டே வரணும், அவர் சிறப்பு தரிசனம் நல்லா. அடுத்த ஒரு வாரம் வரும், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வருவோம். இது வந்து ஒரு விடாப்படியாக வந்தது. ஆமாம். சரி, ஓகே. கிளம்பலாமா? ஓகே. ஆட்டோ எடுத்துக்கலாமா? சாவி பண்ணு. என்கிட்ட இருக்கு. வீடியோ லென்த்தாக போகுதேன்னு கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றி வச்சா அது டோட்டல் வாய்ஸையும் இப்படி சேஞ்ச் ஆக்கி விட்டுட்டு, நாங்கள் போனதில் எங்களுக்கு இது 5வது வாரம். எந்த வாரமும் இல்லாமல் இவ்வளோ ஃப்ரீயாக நாங்கள் உள்ளே போனதுனால தான் என் ஹஸ்பண்ட் முகத்தில் இவ்வளோ ஒரு சந்தோஷம். கோயிலுக்கும் வீட்டுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ட்ராவல் வந்து போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் குட்டி பசியாக இருக்கும். அந்த நேரத்தில் ரோட்டில் வர்ற வழியில் கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய், நவாப்பழம் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி கொய்யாப்பழமும் நவாப்பழமும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வர்ற வழியில் இந்த நவாப்பழத்தை சாப்பிட்டுட்டே வீடு வந்து சேர்ந்துட்டோம். நாக்கு வந்து எல்லா நவாப்பழம் சாப்பிட்டாலும் வயலட் கலரில் மாறும், ஆனால் இங்கே மட்டும் இங்க் ப்ளூவில் மாறிட்டு இருந்துச்சு.